ஹலோ வீவர்ஸ், வெல்கம் ஸ்ட்ராபெரி டிசைன்ஸ். டுடே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிரர் ஒர்க் தாங்க பார்க்க போகிறோம். நான் அதுக்காக 14.5 mm நீடில் எடுத்திருக்கேங்க. இப்போ நான் ஆல்ரெடி மிரரை நான் கிளாத்தில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் எப்பவும் போலவே த்ரெட்டை உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டுங்க. இந்த மிரருக்கு பக்கத்தில் சைடு வாக்கில் ஒரு லாங் செயின் போடுறேங்க. இப்போ இந்த நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் மறுபடியும் நான் குத்தி எடுக்கிறேன். இப்போ எடுத்துட்டு இப்போ நான் அந்த சைடு நான் போட்டதுக்கு அந்த த்ரெட்டுக்கு அந்த பக்கத்தில் குத்தணுங்க. நீங்கள் இந்த பக்கம் குத்தக்கூடாது. அது முன்னாடி போகிற மாதிரியும் இது பின்னாடி வர மாதிரி குத்தணும். அப்போ தான் இந்த மிரர் அதில் லாக் ஆகும். கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த த்ரெட்டுக்கு அந்த பக்கம் குத்துறோம். அதே போல் நம்ம லாஸ்ட்டாக இந்த பக்கம் குத்துனீங்களா, அதுக்கு பக்கத்தில் குத்துறோம். அதே போல் அந்த பக்கம் லாஸ்ட்டில் குத்துனாங்களே அதுக்கு பக்கத்தில் குத்தி எப்பயுமே எல்லா ஸ்டிச்சுக்குமே பக்கத்தில் ஒரு லாக் போட்டுட்டு தான் நம்ம இழுத்துட்டு வரோம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்களா, இப்போ நான் இந்த சைடில் லாஸ்ட்டில் விட்டாங்களே அதுக்கு பக்கத்தில் போடுறேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டில் விட்டாங்களே அதுக்கு இந்த பக்கத்தில் போடுறேன். அவ்வளோதான். இது போலவே இந்த மிரர் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி போட்டுட்டு வரணுங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா மிரருக்கு இந்த த்ரெட்டு மிரருக்கு வெளியில் போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான். இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா மிரருக்கு கீழே இறங்காத வரை நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க. அப்போ தான் நமக்கு அந்த மிரருக்கு கரெக்டாக ஃபேஸ் ஆகும். அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த மிரர் மேலே வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக இந்த பக்கம் குத்துறீங்களா அதுக்கு அந்த பக்கம் குத்தணும். அவ்வளோதான். இது போலவே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக போடுங்க. மிரருக்கு கீழே இறங்கிடக்கூடாது த்ரெட்டு. அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக போடுங்க. எப்பயுமே கவனத்தில் வச்சுக்கோங்க. நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த பக்கம் பின்னாடி வரோம், அந்த பக்கம் முன்னாடி போகிறோம். அவ்வளோதாங்க. இது போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. பிகினர்ஸ் இது போலவே பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அழகாக வரும். இப்போ த்ரெட்டை நான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு வர வரைக்கும் நான் இது போலவே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லைங்களா, அந்த இடம் வர வரைக்கும் நான் இப்போ என்ன ஃபார்முலா சொன்னனோ அதே ஃபார்மெட்டில் நான் போட்டுட்டு வரேன். ஸ்டார்ட் பண்ண வரைக்குமே நம்ம இதே மெத்தடில் தான் நம்ம போடணும். பிகினர்ஸ் பொறுமையாக நீங்கள் போடுங்க. ரொம்ப அவசரப்பட்டு போட்டிங்கன்னா அந்த த்ரெட் இருக்குங்க இல்லையா, அது மிரர் கீழே இறங்கிருச்சு அப்படின்னா நமக்கு அந்த அழகாக வளைஞ்சு வர மாதிரி இருக்க ஷேப் நமக்கு கரெக்டாக வராது. அதனால் பொறுமையாக போடுங்க. நான் எங்கே ஆரம்பித்தனோ அது வரைக்கும் நான் போட்டுகிட்டே வரேங்க. நான் ஆரம்பித்த இடம் வரைக்கும் நான் போட்டுகிட்டே வரணும். அதுக்காக நான் எப்பவும் போலவே நான் போட்டுக்கிட்டே வரேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டேன். ஆனால் உடனே நம்ம அங்கே ஸ்டாப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். மிரர் சுற்றி நம்ம இந்த ரவுண்டை நம்ம கொண்டு வரும்போது நமக்கு மிரர் வெளியே தெரியாதுங்க. அந்த சைடெல்லாம் நம்ம இந்த த்ரெட்டு பண்ணிங்களா அதுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் தெரியும். நான் எப்பவும் போலவே நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. பிகினர்ஸ் இது போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.